அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் கெட்டி குழம்பு. இது சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணி அதில் சேர்த்து செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்து மிதமான தீயில நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்ல நல்லா ஆற வச்சிருங்க. அதே கடாயில 12 to 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே துருவுன தேங்காய் 1/2 கப்பு சேர்த்து தேங்காவில் இருக்கிற ஈரப்பதம் போய் லைட்டாக செவந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் நல்லா ட்ரை ஆகி லேசாக செவந்து வந்திருக்கு பாருங்க. இதுதான் பக்குவம். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்ல ஆற வச்சிருங்க. வறுத்து ஆற வச்ச மசாலா நல்லா ஆறதுக்கு அப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சிருக்கேன். இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பவுடரா இருக்கணும். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தேங்காய் முந்திரி பருப்பு வறுத்து ஆற வச்சோம். அதையும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ அது கூட 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ குழம்பு செய்ய போயிடலாம். அடுப்பு வச்சு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்குங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். எண்ணெயில நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. சிக்கன் நல்லா 2-3 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறம் சிக்கன்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிக்குது பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்போட தீயை கம்மி பண்ணிட்டு மசாலா சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா சிக்கனு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. நல்லா பரட்டதுக்கு அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம குழம்பு கெட்டியா வைக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி போதும். இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து குழம்ப நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயில 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிக்கனும் நல்லா வெந்து வந்துடும். நம்ம குழம்ப கொதிக்க விட்டு 10 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் முந்திரி விழுது சேர்த்துக்குங்க. தேங்காய் விழுது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதுனால அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். தேங்காய் விழுது சேர்த்து கொதிக்க வச்சு பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்ல அருமையான சிக்கன் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.